ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனல் சீரியல் உங்கள் நாசர். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஃபேமஸான ஒரு இடத்துல இருக்கோம். அதுவும் தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூருக்கு ஃபேமஸ்ஸு கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சூப்பராக புட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. கடை வந்து 31 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதுவும் வந்து பாரம்பரியமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கடையோட பேர் வந்து பூ மனம் புட்டு. அந்த புட்டு பேர் வந்து அந்த பூ மனம் புட்டு. அதோடு எப்படின்னா பூ போல் இருக்குது. செகண்ட் தியேட்டரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டும் இருக்கும். அதுவும் 1 வகை 2 வகை 3 வகை கிடையாதுங்க, 7 வகை பண்ணிகிட்டு இருக்காங்க புட்டு. 7 வகையில் யாரும் தரமாட்டாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இந்த வயசுலேயும் உழைப்புக்கு உதாரணமாக இருக்கிறது நம்ம கணேசன் அண்ணன் தான். 31 வருஷமா இந்த ஷாப்பை நடத்திக்கிட்டு வராங்க நம்ம கணேசன் அண்ணன். உழைப்புக்கு வயசு வரம்பு இல்லைங்கிறத நம்ம கணேசன் அண்ணன் இன்று நம்ம கணேசனுடைய தன்னம்பிக்கையை உணர்த்துது நம்மளுக்கு. நம்ம கணேசன் அண்ணன் வந்து இந்த வயசுலயும் எல்லாருக்கும் நல்ல பொருளா கொடுக்கணும், நல்ல உணவா கொடுக்கணும்ன்றத ரொம்ப உறுதியோட 7 வகையில் புட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருஷமாக இங்கே இருக்குது. நாங்கள் வாரத்துக்கு 2 வாரம் வந்து வாங்கிடுவோம். இங்கே வந்து வெரைட்டி வந்து நிறையா போடுறாங்க. கம்பு, கேழ்வரகு, அரிசி, கோதுமை எல்லாத்துலேயும் புட்டு போடுறாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க. வாங்கிக்கிறோம். நீங்களும் அதை மாதிரி வாங்கி வித்தியாசமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்பயாவது ஒரு சேஞ்சுக்காக வித்தியாசமாக வாங்கி சாப்பிடுவோம். கோதுமை இருக்குது, கம்பு இருக்குது, சோளம் இருக்குது, சிவப்பரிசி இருக்குது, நெய் இருக்குது, சாதா இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது. கோதுமை சரி, 2 கோதுமையா? நாங்கள் செய்கிறதெல்லாம் நல்லா பூ மாதிரி சாப்பிட்டா இருக்குது. இன்னும் நாங்களாம் செஞ்சால் கட்டி முட்டியமாக இருக்குது. எப்படி அப்படிங்கிற அப்போ ஆட்டோ போட்டு இந்த மாதிரி பண்ணுறப்ப ஏதாவது ஒரு நேம் வச்சு அப்படிங்கிற பூ மனம் குழாய்க்குன்னு பேர் வச்சோம். இது வந்து வாசனை கிடையாது, மனசுலேருந்து ஒரு நல்லா சாப்பிட்டா இருக்கும் மனசு. அதனால பூ மனம் குழாய்க்கு 1989 ஆரம்பித்து 31 முடிச்சு இப்போ 32வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பதமாக கரெக்டாக பண்ணுறதுனால சும்மா தண்ணியெல்லாம் வந்து தெளிச்செல்லாம் ஊற்றி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு மாதிரி இருந்துச்சு உடம்பு. அவ்வளோதான். நம்ம பார்த்தா ஒரிஜினல் சுத்தமான ஒரிஜினல் புட்டு மாவு அப்படின்னாக்க ஒரு இடத்துல வாங்கினா இப்படி பிடிச்சோம்னா
தண்ணி தனியாக வருது பார்த்தீங்களா, மறுபடியும் பாருங்கள் மணல் மாதிரி கொட்டுது. இதுதான் சுத்தமான ஒரிஜினல் புட்டு மாவு. மாவு ஒன்று வச்சுங்களேன், புட்டு மாவு பொறுத்தவரை ஒரிஜினல் இப்படி பிடிச்சோம்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி போய் கொட்டணும். இதான் ஒரிஜினல் சுத்தமான புட்டு மாவு. நாங்களாம் சொந்தமாக தயார் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்கி சுத்தமாக கேப்பையெல்லாம் வாங்கி கழுவி இழுவி சுத்தப்படுத்தி பதப்படுத்தி நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளித்து எப்போதுமே பிணையக்கூடாது. நாங்களாம் வந்து சாதாரணமாக இதெல்லாம் ஊற்றி தான் பிணைக்கிறோம். மாவோட பதத்தில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பொஷன் நல்லா ஊறி நல்லா வந்துடும். அதே மாதிரி இந்த பாருங்க கேழ்வரகு மாவு ஒன்றோட ஆற்று பண்ண மாதிரி இருக்கும். பிடிச்சா அந்த தண்ணி தனியாக வருது பார்த்தீங்களா, இது மாதிரி வரும். சுத்தமான ஒரிஜினல் மாவு. கொஞ்சம் மணி பதினஞ்சு பார்த்தீங்களா ஒயிட் ரைஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறேன் 2 நிமிஷம் தான் பாருங்க. மாதிரி இருக்கும், தும்பப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு. விரும்பாங்க இந்த நெய் வந்து ஒருத்தவங்க விற்கிறாங்க, பசு நெய். அதை வாங்கி தான் போடுவேன். நான் ஒரு குடி 10 ரூபா சேர்த்து விட்டேன். எதையுமே நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த பசு நெய் எங்கே நல்லா இருக்கும் அங்கே பார்த்து எடுத்துவாங்க. அந்த மாதிரி கம்பெனி நெய்யெல்லாம் வாங்க மாட்டேன். புட்டு வந்து எல்லா இடத்துலையும் சாப்பிட்டா சரியில்லை. நான் டேஸ்ட்டு கிடைக்கல. மங்களபுரத்தில் வந்து சாப்பிட்டேன், நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. பூமடம் குழாய் புட்டு சிட்டி யூனியன் பேங்க் எயித்தாப்லேயே இருக்குது. மங்களபுரம் பஸ் ஸ்டாப்பு வந்து எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. நான் விழாலேருந்து வர ஒரு 10 கிலோமீட்டருக்கு வரேன். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது முக்கியமான விஷயம் எல்லாம் மறந்து போன ஃபுட்டு. இது வந்து நிறைய வெரைட்டி கொடுக்குறாரு. வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு வர எடுத்துக்கலாம். என்னோட நைட்டு தான் சாப்பிட்டுருக்கோம். வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் கிடையாது, உடம்புக்கு நல்லது. வாங்க. இதுக்கு முன்னால் கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் தான் லொக்கேஷன் இருக்குது. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள்.